எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டெய்லர் வீடியோங்கள யூடியூப்ல எப்படிலாம் கமெண்ட் வருது, தேவையில்லாத கமெண்ட் எது, தேவையான கமெண்ட் எது, புடிச்ச கமெண்ட் எது, பிடிக்காத கமெண்ட் எது, இத பத்தி தான் நாம் பார்க்க போறோம். டெய்லர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ போடுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படிலாம் கமெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சில கமெண்ட் தான் நான் எடுத்துருக்கேன். சில கமெண்ட் வந்து நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நிறைய பேர் இப்ப சப்போர்ட் பண்றீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 16,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க இந்த வாரம் வரைக்கும். புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. இதே சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல கமெண்ட் நிறைய பேர் பண்ணிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு கமெண்ட்டுக்கான கேள்விக்கான பதில் சில சொல்றேன். சிலர் உங்களுக்கு ஏமா இந்த வேலை, உங்க வேலையை பார்த்துட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரியும் சில கமெண்ட் இருக்கு. சரியா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோ. கண்டிப்பா பிடிக்கும். சரியா? 16 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்லாம் நிறைய பேர் பண்றீங்க. பிடிக்காத கமெண்ட் பத்தி சொல்றவங்களை பத்தியும் அவங்க விருப்பம் அததான் சொல்லுவாங்க. ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்கல்ல, அவங்க டிசைனே அப்படிதான் போல, இது மாதிரி கமெண்ட் சொல்றது வந்து அவங்களோட வழக்கமா அப்படி இருக்குமா வந்துட்டு இல்லையா? ஏன்னா வந்து டெய்லரிங் சேனல்ல வந்து நம்ம வந்து இது மாதிரிலாம் போய் கமெண்ட் பண்றோமே, சரி என்னடா பண்றது, இது நம்ம தேவையா அந்த கமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்குப்பா, இல்ல நல்லா இல்லப்பா, இல்ல பிடிச்சா பாரு, பிடிக்கலாம் தள்ளிட்டு போ, அப்படித்தானே இருக்கும். நான் சொல்றது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? முதல்ல கமெண்ட் பார்த்துருவோமா? இப்போ இதுல வந்து நான் ஸ்டிச்சிங் சார்ஜ் அது எல்லாமே நான் சொல்லுவேன். சரிங்களா? நான் எவ்வளவு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். நான் எல்லாமே கண்டென்ட்டா போட்டிருக்கேன். நிறைய கண்டென்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி தான் நான் கஸ்டமர் பேசுற மாதிரி நிறைய கண்டென்ட் போட்டிருக்கேன். சரிங்களா? ஏன்னா சொல்லி போடுறத விட எப்படி நம்ம கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி தான் நம்ம நிறைய கண்டென்ட் வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஓகேவா? இப்ப முதல்ல பாத்துருவோமா? நிறைய கமெண்ட் இருக்கு. நான் வந்து சிலதெல்லாம் படிக்கிறேன். ஒண்ணு அடுத்தடுத்த ஒரு வீடியோல நான் ஒண்ணு சொல்றேன். சரியா? இப்போ வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஹாய் சிஸ்டர், நான் வந்து மலேசியன். உங்க ஸ்டிச்சிங் ரொம்ப நல்லா இருக்கு. ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. மலேசியன் ஸ்டிச்சிங் சார்ஜ் பாத்தீங்கன்னா 55 rupees. பிளைன் பிளவுஸ் வந்து இந்தியா ருபீஸ்ல வந்து 1100 சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது 1100 ரூபாய். RM போட்டு 55 rupees. நம்ம இந்தியா சார்ஜுக்கு வந்து 1100 போட்டிருக்காங்க. பேர் வந்து புனிதான் வந்திருக்கு. சரிங்களா? இன்னொரு சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து செந்துக்குமார் சொல்லிட்டு ஐடி வந்திருக்கு. அவங்க பேர் வந்து உசிலம்பட்டி லட்சுமி சொல்லி போட்டிருக்காங்க. ஹாய் சகோ, உங்கள் வீடியோ சூப்பர். நானும் டெய்லர் தான், வீட்டில் தைப்பேன். சாதா பிளவுஸ், லைனிங் பிளவுஸ் தையல் கூலி எவ்வளவு சகோ? சொல்லுங்க. உசிலம்பட்டி லட்சுமி அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து சாதா பிளவுஸ் வந்து 150 வாங்குறேன். லைனிங் பிளவுஸ் வந்து 300 வாங்குறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் பிளவுஸா இருந்தா எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்குவேன். சரிங்களா? அதாவது கடைக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். திருப்பியும் சொல்றேன். பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கடை வைக்கும்போது பாத்தீங்கன்னா 90 ரூபாய் வாங்கினேன். 1500 ரூபாய் வாடகை, கடை வாடகை. நான் வந்து 90 ரூபாய் வாங்கினேன். அப்போ வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி சொல்றேன். இப்ப பாருங்க, கடை வாடகை டபுள் ஆயிடுச்சு, அட்வான்ஸும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்பதான் நம்ம ஏறிட்டே இருக்கு. ஆனா 99ல கடை வைக்கும் 99ல தைக்கும் போது சொல்றேன்னா நான் வந்து 18 ரூபாய் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வாங்கின தையல் கூலி வந்து நான் 18 ரூபாய். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனால வந்து அதாவது மாறுபடும். நான் எது சொல்ல வரேன்னா சொல்றேன். ஏன்னா இப்ப என் கடை பக்கத்துலயே பாத்தீங்கன்னா சொந்த கடை வச்சுக்கோங்க வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபாய் கம்மியா வாங்குவாங்க. அப்புறம் வீட்டுல வைப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வாங்குறவங்க இருக்காங்க, 80 ரூபாய் வாங்குறவங்க இருக்காங்க, 70 ரூபாய் வாங்குறவங்க இருக்காங்க. புதுசா கத்துக்கிறாங்களா, அவங்க எல்லாம் வந்து யாரா துணி கொடுத்தா போதும், நம்ம அதை வச்சு நம்ம ட்ரைனிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 60 ரூபாய்க்கு தைக்கிறவங்களோட இருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஊர்ல இருக்காங்க, கிராமத்துல 80 தான் வாங்க சொல்றேன். ஏன்டி என்ன அப்படின்னா, இங்கெல்லாம் அவ்வளவுதாண்டி தர்றாங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா தைக்க தெரிஞ்சவங்களே 80 ரூபாய்க்கு வாங்குறவங்களா இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு லைவ்ல வந்து கமெண்ட் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. நான் 80 ரூபாய்க்கு வாங்குறேன், 100 ரூபாய் தான்க்கா வாங்குறேன் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. சரி, என்ன பண்றது, அவங்கவுங்க விருப்பம் இல்லையா? விருப்பம், அவங்க வேலைக்கான காசும் அவங்க வாங்கிக்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து பாருங்க, நான் கமெண்ட் உங்களுக்கு வேணா நான் வந்து மேல போடுறேன் அப்புறமா வீடியோல.
இன்னொரு சிஸ்டர் வந்து இவங்களுக்கு தான் நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். இவங்க பேர் வந்து ஜீவிதான்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதிகமா சார்ஜ் பண்றீங்க. 400 நானும் டெய்லர் தான். 10 இயர்ஸ் தைக்கிறேன். ஷாப் வச்சிருக்கேன். இது ஒரு டிசைன் உங்களுக்கு இதுக்கு போய் 400 ரொம்ப ஓவர். நான் பேட்ச் ஒர்க் பண்ணி பேட்டர்ன் போடவே 450 வாங்குவேன். இல்ல நான் தெரியாம கேக்குறேன். கொஞ்சம் மாடலா கொடுத்தா கூட பரவாயில்ல. ஒண்ணும் இல்ல ஸ்டிச்சிங் அளவா ஆசைப்படுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது பாருங்க. சரிங்களா? இவங்க வந்து ஜீவிதான்னு சொல்லிட்டு வந்திருக்கு இந்த ஐடியில இருந்து. இவங்க நம்மளுக்கு கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க பொழுது போல நினைக்கிறேன். சரிங்களா? நான் வந்து நம்ம 350 லைனிங்கோட வாங்குறோம். 50 ரூபா லேஸ் சார்ஜ். நான் சிம்பிள் டிசைன் தான் போட்டிருக்கேன். பிகினர்ஸ்க்குன்னு சொல்லி தான் நான் அதை போட்டிருக்கேனே வீடியோவே. ஏங்க தைக்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த வீடியோ. சரிங்களா? தைக்க தெரிஞ்சவங்க ஏன் அதை பாக்குறீங்க? தைக்க தெரியாதவங்க கத்துக்கிட்டு போட்டோம். நீங்க வந்து இதுக்கு போய் இவ்வளவு காசா நீ பேட்ச் ஒர்க் வச்சு பேட்டர்ன் வச்சு 450 வாங்கினா எங்க உனக்கு எப்படிமா கட்டுப்படி ஆகும்? நீ எல்லாம் பாவம் தாமா சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன். நீ எல்லாம் எதுக்கு கமெண்ட் பண்றதுன்னு தான் கேட்டிருந்தேன். இல்ல சிஸ்டர் பார்த்தாலே டென்ஷனா இருக்கு. நீங்க இவ்வளவு வாங்குறீங்க. என்ன நம்ம எப்படிதான் அப்ப சம்பளம் எப்படி கொடுக்கறது? பொட்டிக்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி வாங்குவாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு சம்பளம் தரணும். கடை வாடகை பாத்தீங்கன்னா 15,000 அப்படி இருக்கும். சில இடத்துல நான் சொல்றேன். நிறைய பேருக்கு தெரியல. வெளி உலகமே தெரியல. நம்ம இது வாங்கியே நம்ம சம்பளம் கொடுத்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆக மாட்டுது. ஏன்னா வந்து பாதி நான் சம்பளத்துல வந்து நம்ம பிளவுஸ்ல 3ல ஒரு பங்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும். ஒரு சிலர் கிட்ட கேட்டிருந்தீங்க. 3ல ஒரு எவ்வளவுக்கா நம்ம சம்பளம் கொடுக்குறது? 3ல ஒரு பங்கு நம்ம டெய்லருக்கு சம்பளம் தரணும். சரிங்களா? ஃபீஸ் எடுத்துக்கிறப்ப நான் சொல்றேன். சம்பளமா போட்டீங்கன்னா இப்பெல்லாம் வந்து மாச சம்பளம் வந்து நான் தோராயமா சொல்றேன். மினிமம் சார்ஜ் 10,000 கேக்குறாங்க இல்லையா? 10,000 தான் வேலைக்கு ஆள் வராங்க. மெயின் அதை பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து எங்க ஏரியால சொல்றேன். அதாவது நான் எவ்வளவு வாங்குறேன், நான் கடைக்கு எவ்வளவு என் ஆளுக்கு நான் எவ்வளவு சம்பளம் தரேன், இத இதை வச்சுதான் நான் வீடியோ சொல்லியிருக்கேன். அவங்கவுங்க விருப்பம். நீங்க எவ்வளவு வாங்குறீங்க, என்ன உங்க கடை வாடகை, இல்ல நீங்க எவ்வளவு சம்பளம் குடிக்கிறீங்கன்றதுல அவங்க விருப்பம். நான் ஒரு சிஸ்டர் கூட என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து ஒரு நாளைக்கு ஃபீஸ் எடுத்து வைக்கணும், அவங்க 1000 ரூபாய் வாங்கிடுவாங்க அப்படின்னு. அதான் சொல்றேன். அவங்கவுங்க எவ்வளவு தைப்பாங்களோ அது வேலை வரத்தை பொறுத்து தானே இருக்கு. நான் என் கடையில் நடக்கிறத மட்டும் தான் நான் சொல்றேன். நீங்க இவ்வளவு வாங்குங்க, நீங்க இவ்வளவு சம்பளம் கொடுங்கலாம் நான் சொல்ல. ஏழைக்கு தகுந்த மாதிரி மாறும் எல்லாமே. சரியா? அப்புறம் இதுக்கு ஒண்ணு நீனா இவ்வளவு சொல்ற, நீனா அவ்வளவு சொல்றேன்னு உங்க கம்மியா வாங்குறவங்களுக்கு தாங்க, ஜாஸ்தியா வாங்குறவங்களுக்கு தாங்க. ஒருத்தங்க வந்து என்கிட்ட 250 எழுதி கொடுங்க, சார்ஜ் ஸ்டிச்சிங் சார்ஜ் நான் வந்து கிளைம் பண்ணிப்பேன் ஆபீஸ்ல அப்படின்னாங்க. ஏமானா எங்க ஆபீஸ் கிட்ட எல்லாம் வந்து சாதா பிளவுஸ்க்கே 250 தான்க்கா வாங்குறாங்க. ஏன்னா அவங்க கடை வாடகையே வந்து 20,000 தரணும். பெருசா வச்சிருக்காங்க. அதனால வந்து அவங்க அவ்வளவு வாங்குறாங்க. நான் இங்க கம்மியா வச்சு நான் போய் அங்க வாங்கிப்பேன்க்கா அப்படி சொன்னவங்கள நான் தச்சு கொடுத்துருக்கேன் அது மாதிரிலாம். சரிங்களா? அதனால வந்து நிறைய விதம் இருக்கு. அதனால யாருக்கும் போயிட்டு கமெண்ட்ல வந்து தேவையில்லாம பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். பாக்குறீங்களா? சரி நல்லா இருக்கா, நல்லா இல்ல. இப்ப நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? அதுக்குதான் சொல்ல வரேன். ஒரு சிஸ்டர் வந்து அக்கா உங்க வீடியோ நான் வந்து பார்ப்பேன். உங்க வீடியோ வந்து நான் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்க்கா உங்க வீடியோவை. அக்கா இந்த வீடியோ வந்து இவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா கனின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அக்கா இந்த வீடியோவை நான் எந்த வீடியோனா நான் வந்து கடை திறக்கிற மாரி, கடையில ஒர்க் பண்ற மாதிரி திறந்து கடைலாம் பூஜை பண்ணி போட்டிருக்கேன். முடிக்கிற வரைக்கும் போட்டிருப்பேன். காலைல என்னென்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்க. அக்கா இந்த வீடியோ வந்து நான் சேவ் பண்ணி என்னோட வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸோட என்னோட இன்ஸ்பிரேஷன் நீங்க தானே வைப்பாக்கா. ஒரு நிமிஷம் ஒரு சவுண்டா. அதான் அவங்க சொன்னாங்க. அக்கா இந்த வீடியோ வந்து நான் சேவ் பண்ணி என்னோட வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு என்னோட இன்ஸ்பிரேஷன் நீங்க தான் வச்சு வைப்பேன் அக்கா. அடிக்கடி திருச்சி நானு. அக்கா எங்க வீட்டுல துணி தைக்கிறேன். 2 பேபி இருக்காங்க. ரொம்ப குட்டி பசங்க. ஃபேமிலி சுச்சுவேஷனால இன்னும் கடை இருக்காக்கா, வைக்காம இருக்காக்கா. என்னோட டார்கெட் ஒரு கடை வைக்கணும் அக்கா. உங்களை பார்த்தாலே எனக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷனா இருக்கு அக்கா. தேங்க்யூ சோ மச் அக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கனிக்கு அவங்க பேர் கனி தான் நினைக்கிறேன்.
அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், "சீக்கிரமா நடக்கும்ப்பா, கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்க தெளிவா பண்ணேன். ஆம், நான் தனியா போடுறேன் சரிங்களா? அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், "கவலைப்படாதீங்கப்பா, சீக்கிரமா கடை வைக்கலாம்." பசங்க பெருசாகணும். நான் கூட பார்த்தீங்கன்னா, ட்வின்ஸு ஃபர்ஸ்ட்லாம் வீட்லயே துணி வந்தா நம்ம கடை வைக்கணும்னே தோணாது. ஏன்னா நம்ம வீட்லயே தைக்கிறதுக்கே நம்மளுக்கு சரியா இருக்கும். ஏன்னா நம்ம கடை வச்சுதான் கடை வாடகை தரணும், சம்பளம் தரணும், கரண்ட் பில்லு ஜாஸ்தி வரும். வீட்லனா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவ்வளோ வராது. நமக்கு செலவுகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால வீட்ல வேலை வந்தா இப்போதைக்கு வீட்லயே தைங்க. பசங்கலாம் பெருசாகட்டும். நம்ம அப்புறமா வந்து கடை வைக்கிறத பத்தி நம்ம யோசிக்கலாம். இல்லையா? நான் அதான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பெரிய லெவல்ல வைக்கணும் அப்படின்னா நம்ம கடை வைக்கணும். வீட்லயே துணி வருது, பசங்கள பார்த்துட்டு தைக்கணும், வேலை செய்யணும்னா நம்ம வந்து வீட்லயே தைக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வீட்டையும் பார்த்து, கடையும் பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். வீட்ல பெரியவங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ஆள் வேணும். அப்பதான் வந்து நம்ம வந்து பசங்கள வச்சுட்டு நம்ம கடை வைக்க முடியும். நான் சொல்றது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அம் இன்னும் 2, 3 கமெண்ட்லாம் நெறைய கமெண்ட் இருக்கு. நான் சிலதெல்லாம் வந்து எடுத்து வந்திருக்கேன். அ சிலது வந்து நான் எங்க வீட்டாண்ட ஒரு சவுண்ட். ம். அதுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா பசங்கள வச்சுட்டு நம்ம வந்து செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சிஸ்டர் வந்து பவின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அக்கா உங்க டெய்லரிங் ஒர்க் பிகினர்ல இருந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? நீங்க எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தீங்க? வந்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோ போடுங்க அக்கா. பிகினர்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் சிஸ்டர் அப்படி சொல்லி போட்டுருக்காங்க. நான் வந்து அது 1999 கத்துக்கிட்டேன். எடுத்த உடனே நம்ம டெய்லரிங் வெளிய இருந்தெல்லாம் நம்ம வாங்கி தைக்க முடியுமா? தைக்க முடியாது. அதனால வந்து வீட்ல இருக்கவங்களுக்கு நம்ம நெறைய தச்சோம். எங்க அம்மாவுக்கு, எனக்கு, எங்க அக்காவுக்கு, என் தங்கச்சிக்கு எல்லாம். எங்க வீட்ல எல்லாமே பொம்பள பசங்கன்றதுனால வந்து நாங்க நெறைய வந்து ப்ளவுஸ் நெறைய தச்சு நான் பழகிட்டேன். எங்க அக்காலாம் ஒரு 5, 6 ப்ளவுஸ் கத்து தச்சு பழகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எடுத்து குடுத்தாங்க. எனக்கு வந்து அ டெய்லரிங் முடிஞ்ச உடனே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால வந்து என் கல்யாண ப்ளவுஸ் எல்லாமே நான் தான் தச்சேன். எனக்கு அதிலேயே நெறைய சர்வீஸ் கிடைச்சுச்சு. அதுக்கப்புறமா வந்து வெளியாளுக்கலாம் நான் உடனே கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் அவங்க ப்ளவுஸ்லாம் வாங்கி தச்சேன். சின்ன சின்ன தப்புலாம் ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு. அப்புறம் 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 பார்த்தீங்கன்னா, நல்லா சர்வீஸ் வந்துருச்சு. நானும் தைக்க கத்துக்கிட்டேன். ஆனா நெறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். நம்ம வெளியலாம் குடுத்து வாங்கும்போது நம்ம எல்லாமே மேனேஜ் பண்ணி தைக்கணும். அத பத்தி நான் இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோல சொல்றேன். ஓகேவா? அ வேற கமெண்ட் பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சரியா? இதுமாரி டெய்லரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ நெறைய பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோல கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா, மத்தவங்க மனசு கஷ்டப்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பேசுங்க. சிலதெல்லாம் நான் வந்து சொல்லல. சிலதெல்லாம் வந்து இருக்கு அது மாரி. சில லூசுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி கமெண்ட் பண்ணதெல்லாம் இருக்கு. இவ இவ போட்டிருக்க ப்ளவுஸ் பாரு. அப்புறம் அது அது மாரிலாம் இருக்கும். நமக்கு புடிச்சத நம்ம போடுறோம் இல்லையா? உனக்கு புடிச்சத நீ போட போற. நான் சொல்றது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாரி. சரியா? ம். ஏன்னா மத்தவங்க புடிச்ச மாரி நம்ம ட்ரெஸ் போட முடியும். எனக்கு என்ன அப்படி நான் வந்து ஒரு ஒரு ப்ளவுஸ் ஒரு மாரி போடுவேன். ஏன்னா வந்து டிசைனா லேஸ் ஒர்க்கோ இல்ல எனக்கு புடிச்ச சில சின்ன கை போடுவேன், சிலதுல பெரிய கை போடுவேன். அம் அ நெறைய ஒண்ணுல ஃப்ளீட் வச்சிருப்பேன், ஒண்ணுல ஃப்ளீட் வைக்காம போடுவேன். சிலதெல்லாம் வந்து பழைய ப்ளவுஸ் இருக்கும். தூக்கி போட மனசு வராது. அப்போ வந்து நம்ம கையில பிரிச்சு போட்டுக்கலாம். தைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ அது வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஷோல்டர் இறங்கியிருக்கலாம், டைட்டா இருக்கலாம், லூஸா இருக்கலாம். நம்ம அத வச்சு வீடியோ போடும்போது, "இவங்க போட்டிருக்க ப்ளவுஸே சரியில்ல, இவங்க வீடியோ போடுறாங்க." அப்படிலாம் வந்து சில லூசுங்கலாம் கமெண்ட் பண்ணுதுங்க. லூசுங்கலாம் சொல்லலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து ஏன்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்றாங்கல்ல. ம் அதாவது தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்றாங்கல்ல, அதனால சொல்றேன். ஓகேவா? ம். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய கமெண்ட்ஸ் பத்திலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நெறைய கமெண்ட்ஸ் இருக்கு. நான் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ம் இது ஏன் போடுறேன்னா, நெறைய புதுசா வீடியோ போடுறவங்களுக்கும் இது வந்து தெரியும். இப்படிலாம் கமெண்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நம்ம கடையில என்ன தைக்கிறோமோ, நான் அதுதான் வந்து வீடியோவா போட்டிருக்கேன். பெரிய பெரிய ஒர்க்லாம் நான் போடல. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அதாவது தையலே தெரியாதவங்களுக்கு வந்து இது வந்து, "ஓ! இப்படிலாம் லேஸ் வைக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் நம்ம சேனல். சரிங்களா? ம், ம். நான் இன்னொரு வீடியோல வேற கமெண்ட் பத்தி நான் சொல்றேன். யோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.